சரி, நம்ம இப்போ கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்கும்படிக்கு நம்ம வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். போன 2 வாரத்திலே பேசின அந்த பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஹல்லேலூயா. சோ என்ன சொல்றாரு பவுல்? நியாயப்பிரமாணத்தையே செய்யக்கூடாதுன்னு சொல்றாரா? இல்ல. அப்போ அவர் சொல்றது என்ன? 1ஆம் நூற்றாண்டிலே நியாயப்பிரமாணம் எப்ப கொடுக்கப்பட்டது? மோசே காலத்துல கொடுக்கப்பட்டது. மோசே காலத்திலிருந்து 1ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் வரும்போது கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதை மாதிரி இது வேற கதை. என்ன கதைனா, சின்னதா இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க? ஊதி பெருசாக்கிட்டாங்க. அதாவது 613 கட்டளைகள் மட்டுமே இருந்தது. 613 கட்டளைகள் இருந்தத என்ன வாங்கிட்டாங்க? பல ஆயிரக்கணக்கான கட்டளைகளாக செயல்களாக என்ன பண்ணிட்டாங்க? மாற்றிட்டாங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்தது 613, இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்தது ஆயிரக்கணக்கானவைகள். தால்முத்னு ஒரு புக் இருக்கும். அந்த புஸ்தகத்துல 7000 பக்கம் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒரு பேஜை வாசிக்கணும் அவங்க யூதர்கள். எதுக்குன்னா, அந்த பேஜில் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி அவங்க என்ன பண்ணணும்? நடக்கணும். கிட்டத்தட்ட 7000 பேஜில் சொல்லப்பட்டதை ஒவ்வொரு நாளும் அவங்க செய்யணும். யோசித்து பாருங்க. நம்ம பைபிள்ல இருக்கிற 4 வசனத்தின்படி செய்யறதுக்கு எப்படி நடக்கிறோம்? எப்படி ஆகுது? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. ஆனா 7000 பக்கம் அதை இவங்க படிக்கணும். படிச்சுட்டு அந்த 7000 பக்கத்துல இருக்கிறத இவங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் செய்யணும். இதுதான் தால்முத். அப்போ 613 கட்டளை எங்க இருக்குது? 7000 பக்கம் எங்க இருக்குது? யோசிச்சு பாருங்க. இப்படிதான் ஊதி 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 என்ன ஆகிட்டாங்க? பெருசாகிட்டாங்க. இதுலதான் என்ன ஆயிடுச்சுன்னா, அநேக விதமான மனித பாரம்பரியங்கள், மனித கோட்பாடுகள் வந்துவிட்டது. அப்போ பவுல் சொல்லும் போது என்ன சொல்றார்னா, நியாயப்பிரமாணத்தினால் ஒருவன் நீதிமானாகிறது இல்லை என்று எதை சொல்லுகிறார்? 3 காரியங்களை சொல்லுகிறார். விருத்த சேதனம் என்ற ஒரு செயல், நாட்களை அனுசரிப்பது என்ற ஒரு செயல், உணவு பழக்க வழக்கம் என்ற ஒரு செயல். இந்த செயல்களை யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அப்படி அவங்க பின்பற்றி நடக்கணும். அப்படி நடந்தாதான் உன்னுடைய ரட்சிப்பு என்னாகும்? முழுமை அடையும், நீ நீதிமானாக முடியும் அப்படின்னு அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு? தப்பு தப்பா கத்து கொடுக்கிறார். அதனால பவுல் சொல்றாரு, கலாத்தியால இருக்கக்கூடிய மக்களே, நீங்க இயேசுவை விசுவாசிங்க, இயேசு சொன்ன வார்த்தையின்படி நடங்க, அது போதும். இந்த யூத பாரம்பரியங்களை, மனித போதனைகளை நீங்க என்ன பண்ண வேணாம்? பின்பற்ற வேணாம் அப்படின்னு சொல்றார். இதுதான் அவர் சொல்ல வருகிற கருத்து. இப்போ போன வாரத்துல நம்ம பார்த்தோம், பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொடுத்துக்கக்கூடிய கட்டளைகள், நியாயப்பிரமாணத்துல கொடுத்திருக்க சில கட்டளைகள், அந்த கட்டளைகளை நம்ம வாசித்தோம். இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? செய்யலாம். ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அதுல என்ன சொன்ன? குருடனுக்கு முன்னாடி என்ன போடக்கூடாது? தடுக்கல்ல போடக்கூடாது. அதை செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. செவிடனை என்ன பண்ணக்கூடாதான்? நிந்திக்க கூடாது. ஒருத்தனுடைய கூலிய மறுநாள் கால வரைக்கும் கையில என்ன பண்ணக்கூடாதான்? வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்புறம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னும் என்ன பண்ணோம்? பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம். இப்ப புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்துல இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய வாயின் வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இயேசு நியாயப்பிரமாணத்தை பத்தி என்ன சொல்றாரு? ஏன்னா நிறைய பேர் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. நான் சொல்ற நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கிற 613 கட்டளை. அந்த 613 கட்டளையில 3ஆ பிரிக்கிறோம். செரிமோனியல் லா, சிவில் லா, மாரல் லா. நம்ம பின்பற்ற வேண்டியது என்ன?
சிவில் லா, மாரல் லாவை நம்ம என்ன பண்ணலாம்? பின்பற்றலாம். அதை பின்பற்ற வேணுமா வேணாமான்னு இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். இப்ப இதை இயேசு யூதர்களுக்கு அவர் பேசினாலும் அந்த வார்த்தை அவருடைய சீஷர்களுக்கும் என்ன ஆகுது? அப்பியாசப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-19. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் இப்ப இயேசு சொல்றது மனித பாரம்பரியங்கள் அல்ல, மனித போதனைகள் அல்ல. ஏன்னா இயேசு அவர் வாழ்ந்த காலத்துல எல்லா விதமான மனித பாரம்பரியங்களுக்கும் போதனைகளுக்கும் என்ன பண்ணார்? எதிர்த்து நின்றார். புரியுதா? ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அவங்க பாரம்பரியம் வச்சிருக்கிறாங்க. இயேசு என்ன பண்றாரு? ஓய்வு நாள்ல ஒருத்தனுக்கு என்ன பண்றாரு? சுகம் கொடுக்கிறார். அவங்க கிட்ட சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்ணு, நடந்து போன்றார். அப்போ ஓய்வு நாள்ல அவன் என்ன பண்ணக்கூடாதான்? படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. அது ஒரு வேலை மாதிரி. அப்போ இயேசு அவர் என்ன பண்ணல? ஆண்டவர் கொடுத்த கட்டளை அவமதிக்கல. அவர் என்ன பண்றாருன்னா மனிதர்கள் ஏற்படுத்தின பாரம்பரியத்தை அவர் என்ன பண்றாரு? குறித்து காட்டி அதற்கு எதிர்த்து அவர் என்ன பண்றாரு? நிக்கிறார். இன்னொரு இடத்துல ஒரு ஓய்வு நாள்ல அவர் என்ன பண்ணுவார்? ஒரு குருடனை சுகப்படுத்துவார். கீழே எச்சையை துப்பி அங்க என்ன பண்ணுவாரு? ஒரு சேரை குழைப்பார். அது ஓய்வு நாள்ல என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது ஏர் உழுவதற்கு சமம், வயல்ல ஏர் உழுவதற்கு சமம். அப்ப இயேசு அதை செய்யறாரு. எப்போ செய்யறாரு? ஓய்வு நாள்ல செய்யறாரு. ஏன் செய்யறாரு? மனித பாரம்பரியத்தை அவர் என்ன பண்றாரு? எதிர்க்கிறார். அதனால அவர் அதை செய்யறார். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? விளங்குதா? அப்போ இயேசு சொல்றாரு, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவர் ஓய்வு நாள்ல இந்த மாதிரி தப்பு தப்பான வேலை செய்யறாரு. அப்ப இவர் வந்ததே எதுக்காக தான்? நியாய பிரமாணத்தை அழிக்க தான் வந்தாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, நீ அப்படியெல்லாம் நினைக்காதப்பா. நியாய பிரமாணத்தை நான் என்ன பண்ண வரல? அழிக்க வரல. நீங்க கொண்டு வந்திருக்கிற மனித பாரம்பரியங்களை தான் என்ன பண்ண வந்தேன்? அழிக்க வந்தேன். சோ நீங்க இப்ப கடைபிடிக்கிறீங்க பாத்தீங்களா? 7000 பக்கத்தை வாசிச்சு ஒவ்வொரு நாளும் ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த மனித பாரம்பரியங்களை தான் என்ன பண்ண வந்தேன்? அழிக்க வந்தேன். ஆண்டவர் உண்மையா கொடுத்த நியாய பிரமாணத்தை நான் என்ன பண்ண வரல? அழிக்க வரல. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? அப்புறம் பாருங்க, அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நியாய பிரமாணத்துல கட்டளையில என்னால என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இயேசு ஒரு மனிதனாக என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றி காண்பிக்கிறார். என்ன நிறைவேற்றி காண்பிக்கிறார்? நியாயப்பிரமாணத்துல என்ன செய்யணும்னு போட்டிருக்குதோ அதை அவர் என்ன பண்றார்? செய்யறார். என்ன செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்குதோ அவர் என்ன பண்ணல? அதை செய்யல. சுருக்கமா சொல்லணும்னா அவர் நன்மை செய்கிறவராக என்ன பண்ணினார்? சுற்றி திரிந்தார். அவர் ஒரு நாளிலும், அவருடைய வாழ்நாளிலே ஒரு நாளிலும் ஒருவருக்கும் அவர் என்ன செய்யவில்லை? தீமை செய்யவில்லை. நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணினார்? நிறைவேற்றி காட்டினார். யாருக்கு? மனிதர்களுக்கு. என்ன சொல்லி? நியாயப்பிரமாணத்தை உங்களால் என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும், அதை செயல்படுத்த முடியும் என்பதை அவர் காண்பித்தார். அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய வந்தேன்? நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நியாயப்பிரமாணம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது, திரியேக தேவன் கொடுத்தது. அவர் கொடுத்தது என்னாகாது? ஒரு நாளும் ஒழிந்து போகாது, அழிந்து போகாது. மனிதர்கள் கூட என்ன பண்ண முடியாது? அதை அழிக்க முடியாது. ஏனென்றால் அந்த நியாயப்பிரமாணம் தான் இன்னைக்கு உலக மக்களை என்ன பண்ணுகிறது? இயங்க வைக்கிறது. இன்றைக்கு ஒரு இடத்துல ஒரு நன்மை நடக்குது என்றால் அதற்கு காரணம் எது? இந்த நியாயப்பிரமாணத்தின் போதனைகள். இல்லைன்னா அந்த இடத்துல நன்மை நடப்பதற்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகம் ஃபுல்லாவே தீமை தான் நடக்குதுன்னா உலகம் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? உலகம் ஃபுல்லாவே தீமை தான் நடக்குது. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் தீமை தான் செய்யறாங்கன்னா உலகம் ஒரு 7-10 நாளுக்குள்ள என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும்.
உலகத்தை தீமை நிறைந்து விட்டதுன்னா உலகத்தால என்ன பண்ண முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, உலகம் நிற்காது, உலகம் இயங்காது, மனிதர்கள் உயிரினங்கள் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டுருவாங்க, அழிக்கப்பட்டு விடுவார்கள். அப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நன்மை என்ன ஆயிட்டு இருக்குது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் ஆகையால் ஆகையால் இந்த இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும், அதாவது கற்பனையில நிறைய கற்பனை இருக்குது, அதுல ஒரு சின்ன கற்பனையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன். எப்படி கட்டளையை நீ என்ன பண்ண வேணாம், செயல்படுத்த வேண்டான்னு போதிக்கிறாங்க சிலர். இவர் எப்படி சொல்றாரு, அந்த கட்டளையை மீறிட்டு அவ்விதமாய் போதிக்கிறவன். அப்படின்னா என்ன, கட்டளை எல்லாம் மீறி நடந்தா என்ன இல்ல, தப்பு இல்ல. ஆண்டவர் எப்படி இருக்கிறார், நம்ம மேல கிருபையா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னபடிலாம் நீ செய்யலனாலும் பரவாயில்ல. ஆண்டவர் உன் மேல எப்படி இருக்கிறார், அன்பா இருக்கிறார் அப்படின்னு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான். அப்புறம் இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ. அப்ப இயேசு என்ன சொல்றாரு சீஷர்களுக்கு, இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணணும், கை கொள்ளணும். இது யார் சொன்னது, இயேசு சொன்னார். இயேசு ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நிறைவேற்றிருக்கிறேன், நான் கை கொண்டிருக்கிறேன். அதனால என்னுடைய சீஷர்களே, நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்பதுதான் யாருடைய போதனை, இயேசுவனுடைய போதனை. அப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பவுல் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேணான்னு சொல்றாரு. அப்படி பவுல் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேணான்னு சொன்னார்னா ரெண்டு காரணம் இருக்குது. ஒண்ணு, அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைக்கு எதிராக போதிக்கிறார். கரெக்டா? நீங்க யோசிங்க, பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைக்கு எதிராக போதிப்பாரா? போதிக்க மாட்டார். அப்போ பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைக்கு எதிராக போதிக்க மாட்டார்னா ரெண்டாவது காரியம் என்னன்னா, நம்ம பவுல் சொன்னதை தப்பா என்ன பண்ணிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். புரியுதா? ஒண்ணு, பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைக்கு எதிராக போதிக்கணும். ஏன்னா இயேசு என்ன போதிச்சிருக்கிறார், நான் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண வரல, அடிக்க வரல, நிறைவேற்ற வந்தேன், நான் அதை நிறைவேற்றிருக்கிறேன். அதே மாதிரி அவர் சொல்றாரு, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ அப்படின்றாரு. அப்போ இயேசு என்ன எதிர்பார்க்கிறாரு, சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணணும், கை கொள்ளணும். அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும், மக்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு இயேசு எதிர்பார்க்கிறார். அப்போ பவுல் நியாயப்பிரமாணம் வேணான்னு சொல்றாரு. பவுல் நியாயப்பிரமாணத்தை யாரும் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றாருன்னா, ஒன்னு, பவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான போதனை என்ன பண்றாருன்னு அர்த்தம், போதிக்கிறார்னு அர்த்தம். இல்ல பவுல் இயேசுவுக்கு எதிரான போதனையை போதிக்க மாட்டார் நீங்க சொன்னீங்கன்னா, பவுல் சொல்றத நீங்களும் நானும் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு அர்த்தம், தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அதனால கரெக்டா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிக்க வைக்கிறேன். என்ன சொல்றேன், பவுல் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் ஆகிய மோசே காலத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அவர் என்ன பண்ணவில்லை, குறிப்பிடவில்லை. அவர் எதை குறிப்பிடுகிறார், பின்பதாக வந்த மனித பாரம்பரியங்களை அவர் என்ன பண்ணுகிறார், குறிப்பிடுகிறார். இதைதான் நான் 2 வாரமா சொல்லிட்டு வரேன். 3வது வாரமும் அதை தான் என்ன பண்றேன், அழுத்தி சொல்றேன். சோ அப்ப சொல்றாரு, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையின்படி நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும். கை கொண்டு அதன்படி என்ன பண்ண வேண்டும், போதிக்க வேண்டும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். சுருக்கமா, நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது. புரிஞ்சுங்களா? அப்போ நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்து மற்றவர்களுக்கு என்ன போதிக்கணும், நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று போதிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல அல்லது பழைய ஏற்பாட்டு காலங்களோட எடுத்துங்க, உண்மையா ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து நீதிமான்களாக வாழ்ந்தவர்கள் வேதத்துல ஒருத்தர் கூட இல்லையா? ஏன்னா சொல்றாங்களே, நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாது, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தனும் என்ன ஆக முடியாது, நீதிமானாக முடியாது. ஏன்னா கலாத்தியர் 5 என்ன சொல்றார் பவுல், நியாயப்பிரமாணத்தினால் ஒருவன்
நீதிமானாக விரும்புகிற ஒருவன் என்ன பண்றானா? கிறிஸ்துவனுடைய கிருபையை விட்டு என்ன பண்றான்? விழுந்து போகிறான்னு சொல்றாரே. அப்போ நியாயப்பிரமாணத்தை ஒருத்தமே நிறைவேற்றலையா? மோசே காலத்துல கொடுத்த நியாயப்பிரமாணம், மறுபடியும் அங்கதான் போறேன். மோசே காலத்துல கொடுத்த நியாயப்பிரமாணத்தை யாருமே நிறைவேற்றலையா? நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். நியாய பிரமாணம்னா நிறைய பேருக்கு புரியல. நியாய பிரமாணம் ரெண்டு பாதி பாதியா பிரிங்க. நியாய பிரமாணம். நியாயம்னா என்னது? நியாயம், நீதி, உண்மை. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்படி நடக்கணும்? நியாயமா நடக்கணும். ஓகேவா? பிரமாணம்னா கட்டளை. சோ தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்திலே நியாயமாய், நீதியாய், உண்மையாய் வாழ்வதற்கு கடவுள் கொடுத்த கட்டளைகள். இதுதான் என்னது? நியாய பிரமாணம். சரிங்களா? இப்ப வாசிப்போம். லூக்கா 1:5-6. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். இப்பதான் முக்கியம். 6வது வசனம் முக்கியம். வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி. என்ன? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்கள் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. சோ எக்ஸாம்பிள், இயேசு ஒரு மனிதன். அந்த மனிதன் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? நிறைவேற்றி வாழ்ந்திருக்கிறார். அதே போல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சகரியா, எலிசபெத் போன்ற தம்பதிகள் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாழ்ந்து நீதிமான்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தரால வாழ முடியுமா? முடியாதா? முடியும். ஒருத்தரால முடியுன்றதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அதை கொடுத்திருக்கிறார். ஆனா நிறைய பேர் தப்பா போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தினால மனுஷனால என்ன பண்ண முடியாதான்? வாழ முடியாது. அதனாலதான் ஆண்டவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாராம்? கிருபையா இருக்கிறார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்டவர் நியாயப்பிரமாணம் கொடுத்ததே ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறனால எதை கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தையே கொடுத்தாரு. ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இல்லைன்னா நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிருக்க மாட்டார்? கொடுத்திருக்க மாட்டாரு. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கிருபை வேற, பிரமாணம் வேறன்னு பிரிச்சுட்டாங்க. அப்படி அல்ல. கிருபையினால் தான் நமக்கு எது வந்திருக்குது? பிரமாணமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்ப இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 100% நிறைவேற்றினார். நம்ம 100% நம்மளால நிறைவேற்ற முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அட்லீஸ்ட் 98%, 90%, 95% நம்மளால என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு என்னால முடியாதுன்னு முயற்சி எடுக்காம இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்லிடுறாங்க அசால்ட்டா? நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவுடைய கிருபை நின்று என்ன பண்ணார்கள்? விழுந்து போனார்கள் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். அதனால என்னால என்ன பண்ண முடியாது? நியாயப்பிரமாணத்துல நிறைவேற்ற முடியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? கிருபையில என் இஷ்டப்படி என்ன பண்ணிக்கிறேன்? வாழ்ந்துக்கிறேன்னு நினைக்கிறான். அப்படி அல்ல. ஆண்டவர் நியாயப்பிரமாணம் கொடுத்ததே அவருடைய கிருபை. நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனால் வாழ முடியுமா? முடியும். அதற்கு ஒரு சான்று இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்தினால் ஒருவரால் வாழ முடியுமா? முடியும். அதற்கு இன்னொரு சான்று சகரியா, எலிசபெத் தம்பதிகள். மறுபடியும் லூக்கா 1:6 வாசிப்போம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பதாக எப்படி இருந்தாங்களாம்? நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் எதை கடைபிடித்தார்கள்? தேவன் கொடுத்த சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், வாழ்ந்தார்கள். இதற்கு வேதத்துல என்ன இருக்குது? சாட்சி இருக்கிறது. நம்மளால வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும். என்ன பண்ணணும்?
முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தா என்ன பண்ண முடியும்? நம்மளாலையும் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இப்போ நம்ம நியாயப்பிரமாணம் சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் நம்ம எதை குறிப்பிட்டு சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை குறிப்பிட்டு சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஸோ அப்போ புதிய ஏற்பாடை படிக்கிறவங்க நீங்க என்ன நினைக்கலாம்? நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் தானே இருக்கு, புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்கு? புதிய ஏற்பாட்டில் அதே நியாயப்பிரமாணத்தை இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? மக்கள் புரிந்துக்கிற விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். நன்மை செய்யணும், என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. சரி, இப்போ இன்னொரு ஒரு வேத பகுதியை நம்ம பார்க்க போறோம். யாக்கோபு 2வது அதிகாரத்துக்கு நம்ம வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். விசுவாசத்துக்கு என்ன வேணும்? கிரியை வேணும். ஏன்னா பவுல் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டதான்? நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப யாக்கோபு என்ன பண்றாருன்னா, அதே வசனத்தை வச்சு என்ன தெரியுமா பேசுறாரு? விசுவாசிக்கிறவன் என்ன செய்யணும் தெரியுமா? கிரியை செய்யணும்னு சொல்றாரு. யாக்கோபு சொல்றாரு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அதை வாசிக்க போறோம். எப்படி பவுல் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு போதிச்சாரோ, அதே வசனத்தை வச்சு யாக்கோபு போதிக்கிறாரு. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாக மாட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் அவன் விசுவாசத்தோடு நிறுத்தி கொள்ளவில்லை, அவன் என்னவும் செய்தான்? கிரியைகளையும் செய்தான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். சரி, இப்போ கிரியைனா என்னதுன்றதை நம்மளும் என்ன பண்ணணும்? தெளிவா புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைனா என்ன? யாக்கோபு என்ன சொல்ல வரார்? சரி, இதுல இன்னொரு ஒரு வசனத்தையும் வாசிப்போம். 24வது வசனம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? நீங்க விசுவாசித்தால் மட்டும் போதாது, என்ன செய்யணும்? கிரியைகளை செய்ய வேண்டும். என்ன கிரியை? அதேதான், என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. இப்போ யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 14ல இருந்து வாசிப்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அதாவது ஒருத்தர் வந்து சொல்றாராம், எனக்கு என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது, ஆனா என்ன இல்ல? கிரியை இல்ல. அதாவது இந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு பொதுவா இந்த உலகத்துல கிறிஸ்தவத்துல மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கிராமத்துல ரொம்ப வறட்சி. அப்ப அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சபையில போதகர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, நம்ம எல்லாரும் கூடி என்ன பண்ண போறோம்? 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போறோம். அதனால எதுக்காகனா மழைக்காக ஜெபம் பண்ண போறோம். ரொம்ப வறட்சியா இருக்குது நம்ம கிராமம். மழை பெய்தா என்ன இருக்கும்? நல்ல நீர்நிலைகள்ல தண்ணி இருக்கும், நல்ல விவசாயம் செழிப்பா இருக்கும். அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம்னு கூப்பிடுறார். அப்போ எல்லாரும் ஜெபத்துக்கு வர்றாங்களாம். ஜெபத்துக்கு வரும்போது ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்றானா? கொடை கொண்டு வரானா. உடனே எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த பையனை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு? என்னடா, நம்ம ஊர்ல தான் மழை பெஞ்சு பல மாசம் ஆகுது, எதுக்குடா கொடை கொண்டு வர? அப்போ அவன் சொன்னானா, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? மழைக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். ஒருவேளை ஜெபம் முடியறதுக்குள்ள மழை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? நனையாம போகணும். அதுக்காக தான் என்ன பண்ண? கொடை கொண்டு வந்தேன் நானா. இதை ஒரு உதாரணமா சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ மழை வரும்னு விசுவாசிச்சனா என்ன பண்ணணுமா? கொடை கொண்டு போகணுமா? அதான் என்னதான் கிரியை. இது தவறான உதாரணம். அது விசுவாசம், கிரியை அது அல்ல. சிலர் இன்னும் ரொம்ப லிமிட் ஓவரா கத்து கொடுக்குறாங்க. எப்படி தெரியுமா? உனக்கு கர்த்தர் கார் கொடுப்பார் என்று நீ விசுவாசித்தால் என்ன பண்ணணுமா?
அதே மாதிரி ஒரு காரை வரைஞ்சி வைக்கணுமா, என்ன கலர்ல வேணும், என்ன காரு, என்ன மாடலு, எல்லாமே என்ன பண்ணணுமா, எழுதி வைக்கணுமா. அதுதான் கிரியை, அதாவது விசுவாசத்துக்கான கிரியை என்று சொல்லுகிறார்கள். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால கர்த்தர் உனக்கு கார் கொடுப்பார், நீ விசுவாசித்தா நீ உடனே அந்த எந்த காரு, என்ன மாடலு, என்ன கலரு அப்படின்லாம் என்ன பண்ணுமா, எழுதி வைக்கணும். இல்ல படம் வரைஞ்சி வச்சு அதுக்காக என்ன பண்ணுமா, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும். இதுவும் தவறான போதனை. இப்போ இங்க சொல்றது யாரு, யாக்கோபு தான் சொல்லிட்டு வர்றார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்றதை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு அந்த வசனத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஆவியானவர் சொன்னாரு, அது சொன்னாரு, இது சொன்னாரு என்ன பண்ணக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டக்கூடாது. யாக்கோபு என்ன சொன்னாரு, அவர் என்ன அர்த்தத்தை சொல்றாரு, அதை முதல்ல என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு, என்ன ஆரம்பிக்கிறாரு, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன. அப்புறம் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா. ஒரு சகோதரனாவது, பாருங்க, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, நல்லா பாருங்க, யாரு, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி. இப்ப இவர் சகோதரன் சகோதரின்னு சொல்லும் போது சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆளை பத்தி பேசல. யாரை பத்தி பேசுறாரு, சபைக்கு உள்ள இருக்கிற ஆளை பத்தி பேசுறாரு. சபைக்கு உள்ள இருக்கிறதா நமக்கு யாரு, சகோதரன். சபைக்கு இருக்கிற உள்ள இருக்கிறவங்க தான் நமக்கு யாரு, சகோதரி. நம்ம அதை ஸ்டைலா என்ன சொல்றோம், பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள். அப்படின்னா என்ன, சரி சமமானவர்கள். இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் எனக்கு யாரு, சகோதரிகள். எல்லாரும் என்ன, நான் அவங்க கூட எப்படி பழகுறேன், நல்ல இருதயத்தோடு கூட ஒரு சகோதரிகளோடு பழகுவது போல நான் அவங்களோட என்ன பண்றேன், பழகுகிறேன் என்ற அர்த்தம். சோ இப்போ சபைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும், வஸ்திரம் இல்லாமல்னா அதாவது தேவைப்படக்கூடிய வஸ்திரங்கள் இல்லாமல். புரிஞ்சா நான் சொல்லுது, அந்த காலத்துல யூதர்கள் அந்த 1ஆம் நூற்றாண்டுல வாழும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருந்தது. அந்த வெயிலுக்கும் குளிருக்கும் ஏத்த மாதிரி அவங்க என்ன பண்ணணும், ட்ரெஸ் போடணும். அதுல குளிர்காலங்கள்ல குறிப்பா போட வேண்டிய ட்ரெஸ்ல ஒரு சில ட்ரெஸ் குறைந்து போனால் அவங்களுக்கு என்ன ஆகும், குளிர் எடுக்கும். அப்ப அதுதான் அவர் மீன் பண்றார், வஸ்திரம் இல்லாமலும் அப்புறம் அனுதின ஆகாரம் இல்லாம. வஸ்திரமும் இல்ல, என்ன இல்ல, ஆகாரம் இல்லை. இப்ப நம்ம இதுல சொல்லணும்னா, வஸ்திரம் போட்டிருக்கிறாங்க, ஆனா எப்படி இருக்குது, அங்கங்க கிழிஞ்சு இருக்குது. அப்புறம் அங்கங்க என்ன வச்சிருக்கிறாங்க, தச்சு இருக்கிறாங்க. சரியான ஒரு ப்ராப்பரான வஸ்திரம் இல்ல. அப்புறம் சாப்பாடு அவங்களுக்கு என்ன இல்ல, டெய்லி 3 வேளை என்ன இல்ல, சாப்பாடு இல்ல. அட்லீஸ்ட் டெய்லி அவங்க ஒரு வேளை தான் என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அப்படி வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில யார் இருக்கிறா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே. அப்புறம் பாருங்க, உங்களில் ஒருவன் அப்படின்னா அந்த சபையில இருக்கிற ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு, அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள். என்னவா, எப்படி போங்க, சமாதானத்தோட போங்க அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு. அப்புறம் குளிர் காய்ந்து பசியாறு, என்னாருங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்க. வஸ்திரம் இல்லாதவங்க எப்படி குளிர் காய்வாங்க, அனுதின ஆகாரம் இல்லாம எப்படி இருக்கிறவங்க எப்படி பசியாறுவாங்க. ஆனா ஒருத்தர் சொல்றாராம், என்ன சொல்றாராம், சமாதானமா போங்க, போய் என்ன ஆகுங்க, குளிர் காயுங்க. அப்படின்னா நெருப்பு போட்டு குளிர் காயுறது இல்ல, அந்த உங்களுக்கு இருக்கிற ஆடையை வச்சு என்ன பண்ணுங்க, நல்லா வாமா இருந்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, பசியாருங்க அப்படின்னு சொல்றாராம். ஓகேவா. அப்புறம் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால், வாயில வடை சுட்டுட்டு செயல்ல எதுவும் செய்யாம விட்டுட்டால் அதனால் பிரயோஜனம்
என்ன? இப்போ நீங்க இங்கெல்லாம் இருக்கிறீங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்களுக்காக வெளியிலே டீ சமோசா இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். வெளியே போய் பார்த்தா டீயும் இல்ல, சமோசாவும் இல்ல. எப்படி இருக்கும்? பாஸ்டருக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாரு? டீ இருக்குதுன்றாரு, சமோசா இருக்குதுன்றாரு. போய் பார்த்தா என்ன இல்ல? ஒண்ணு இல்ல. அதே மாதிரிதான் அந்த சபையில இருக்கிற ஒரு சகோதரன் அந்த ஏழைகளை பார்த்து சொல்றாராம், நீங்க என்ன பண்ணுங்க, சமாதானமா போங்கப்பா, நல்லா போய் என்ன ஆகுங்க, குளிர் காய்ந்து என்ன ஆகுங்க, பசி ஆறுங்கன்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கல, குளிர் காயத்துக்கு போர்வை கொடுக்கல, ஒரு நல்ல வாமான Dress கொடுக்கல, ஒரு நல்ல ஸ்வெட்டர் கொடுக்கல, ஒரு நல்ல ஜெர்கின் கொடுக்கல, ஒரு மூட்டை அரிசி கொடுக்கல. என்ன சொல்லிட்டாரு? ஆனா குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லிட்டு அவங்க சரீரத்துக்கு வேண்டியவைகளை ஒண்ணுமே கொடுக்கலனா அதனால பிரயோஜனம் என்ன? அப்புறம் அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிரும். அதுதான் உதாரணம். என்ன உதாரணம்? கொடை கொண்டு வர்ற உதாரணம் கிடையாது. கார் என்ன காரு மாடல் அதை வச்சு ஜெபம் பண்ற உதாரணம் கிடையாது. என்ன உதாரணம்? உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ சபையில இருக்கிறவங்க ஒருத்தரை கூட என்னவா விட மாட்ட, பசியா இருக்க விட மாட்ட. உனக்குள்ள உண்மையான விசுவாசம் இருந்தா உன் சபையில இருக்கிறவங்கள துணி இல்லாம கிழிஞ்சு போன துணியோட என்ன பண்ண மாட்ட, விட மாட்ட. உனக்குள்ள விசுவாசம் இருந்தா உன் சபையில இருக்கிறவங்க பிளாட்ஃபார்ம்ல தூங்குவதற்கு என்ன பண்ண மாட்ட, விட மாட்ட. என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் சபை கூடி வரோம். நம்ம சபையில எந்த ஒரு நபரும் அடிப்படை தேவையற்றவர்களாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அடிப்படை தேவைன்னா என்ன? உணவு, போட்டுக்கிறதுக்கு உடை, இருக்க ஒரு நல்ல இடம். நல்ல இடம்னா என்ன? மழை பெஞ்சா உள்ள தண்ணி வரக்கூடாது, வெயில் அடிச்சா உள்ள என்ன பண்ணக்கூடாது, அனல் அதாவது அந்த வெயில் வெளிச்சம் உள்ள வந்து அவங்களை என்ன பண்ணக்கூடாது, பாதிக்க கூடாது. அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு மறைவிடத்துல என்ன பண்ணணும், தங்கி இருக்கணும். அப்படி அந்த சபையில ஒருத்தர் இருப்பார். அதை நம்ம கண்டுக்கவே இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதான்? செத்த விசுவாசம். அந்த விசுவாசத்துல என்ன கிடையாது, உயிர் இல்லை. அப்போ ஒரு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா அவர் என்ன கிரியை செய்யணுமா? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அதான் நான் சொன்னேன். என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யணும். தொடர்ந்து வாசிப்போம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. அப்படி ஒருத்தர் சொல்றாராம், எப்பா உனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு என்ன இருக்கு தெரியுமா? கிரியை இருக்குது. ஆனா நீ கிரியை செய்யாம உன் விசுவாசத்தை காட்டு அப்படின்னு என்ன பண்ணுவாராம், சொல்வாராம். அப்படி சொல்லும்போது நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்றாராம், நான் கிரியை செய்யறேன், என்னுடைய கிரியையின் மூலமா நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ண போறேன், காண்பிக்க போறேன். சிலர் விசுவாசத்தை எப்படி காட்டுறாங்க? நெடு முழங்கால 2 மணி நேரம் நின்று விசுவாசத்தை காட்டுறாங்க. சிலர் 10 நாள் சாப்பிடாம விசுவாசத்தை காட்டுறாங்க. சிலர் குதிச்சு விசுவாசத்தை காட்டுறாங்க. அப்படி விசுவாசத்தை காட்டக்கூடாது. எப்படி காட்டணும்? நம்முடைய நற்கிரியைகளினாலே நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணணும், காட்டணும். அப்புறம் பாருங்க, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்றார். அப்போ தேவனை உண்டென்று நீ விசுவாசிப்பாயானால் அதை எதுல காட்டணும்? உன்னுடைய செயல்ல காட்டணும். அடுத்தது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், பாருங்க ஆபிரகாம் கிட்ட வந்துட்டாரு. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். பாருங்க என்னமா,
தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அவர் பலி செலுத்த கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்ப பவுல் பிளண்டா சொல்லிட்டார் என்னன்னு, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவா மாறிட்டது, நீதியாக எண்ணப்பட்டது. ஆனா என்ன விசுவாசிச்சா என்ன செஞ்சான்னு பவுல் என்ன பண்ணல, கிளியரா சொல்லல. அந்த கிளாரிட்டியை யார் கொடுக்கிறா, யாக்கோபு கொடுக்கிறார். என்ன ஆபிரகாம் என்ன கிரியை செய்தார் தெரியுமா? அதுதான் உங்களுக்கு இந்த தொடர்ச்சியினுடைய ஆரம்பத்திலே சொன்னேன். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தின்படி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவன் என்ன பண்ணான், செய்தான். அப்ப விசுவாசனுடைய முழுமை முழுமைனா என்ன, தேவன் இயேசு ஒருவரே தெய்வம். இயேசு தெய்வமானால் அவருடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுவேன், நடப்பேன். அவருடைய வார்த்தையின்படி நடப்பதிலே ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, என்னுடைய வாழ்நாள் முழுமையும் எப்படி இருப்பேன், உண்மையாக விசுவாசமாக இருப்பேன். இதுதான் விசுவாசத்தினுடைய முழுமை. அப்ப யாக்கோபு சொல்றாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக அவனுடைய கிரியை இருந்தது. என்ன கிரியை, ஆண்டவருடைய கட்டளைக்கு என்ன பண்ணார் ஆபிரகாம், கீழ்ப்படிந்தார். என்ன, எதுக்கு கீழ்ப்படிந்தார், ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய ஒரே பெயரான குமாரனை எனக்கு என்ன பண்ணு, பலி செலுத்துன்றார். உடனே இவர் என்ன பண்றாரு, அவனை தூக்கிட்டு போய் கட்டைக்கு மேல யார வச்சுட்டாரு, ஈசாக்க வச்சுட்டார். இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நரபலிகளை விரும்புகிற ஆண்டவர் அல்ல, அது ஆண்டவருடைய லிஸ்ட்லே கிடையாது. ஆனா ஆண்டவர் யாரை செக் பண்றாரு, ஆபிரகாம் செக் பண்றாரு. ஆனா ஆபிரகாம் அதை செய்வானா செய்ய மாட்டானா ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப இது யாருக்கு தெரியணும் தெரியுமா, ஆபிரகாமுக்கு தெரியணும். நான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் எப்படி நடந்துக்குவேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் உண்மையா இருப்பனா இருக்க மாட்டானான்னு யார் தெரிஞ்சுக்கணும், ஆபிரகாம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த பாடத்தை கத்துக் கொடுக்கிறார். இப்ப ஆபிரகாம் தெரிஞ்சிச்சா, தெரிஞ்சிருச்சு. அததான் யாக்கோபு சொல்றாரு, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். சோ அப்போ ஆபிரகாம் வெறும் விசுவாசத்தோடு நிறுத்திக்கல, அந்த விசுவாசத்துக்கு எதை செய்தாராம், ஒரு கிரியை செய்தாராம். என்ன கிரியை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணார், கீழ்ப்படிந்தார். அப்புறம் வாசிப்போம், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட, பாருங்க, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அதான் நான் சொன்னேன், விசுவாசத்தினுடைய முழுமை எப்போ வருது, வெறும் விசுவாசத்தோட நிறுத்திட்டீங்கன்னா வராது. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால அவருடைய வார்த்தையின்படி என்ன பண்றேன், நடக்கிறேன். அதையும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, என் இஷ்டம் என் பிரியம் அல்ல, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடப்பேன், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடப்பேன். அப்போதான் விசுவாசம் என்ன ஆகுது, முழுமை பெறுகிறது. அததான் யாக்கோபு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்போ கிரியை வரலனா விசுவாசம் என்ன ஆகிறது இல்ல, பூரணப்படுகிறது இல்ல. விசுவாசம் எப்படி இருக்குது, அரகுற விசுவாசம். மழை வரப்போது கொடை எடுத்துட்டு போறேன்றதெல்லாம் விசுவாசம் கிடையாது, அது கிரியை கிடையாது. இங்க யாக்கோபு சொல்றதே வேற. என்ன சொல்றாரு, நற்கிரியைகளை குறித்து பேசுகிறார். கஷ்டப்படுற ஒருத்தனை பார்த்து வெறும் வாயால பேசுறது இல்ல, உன்னுடைய செயலால் அவனுக்கு தேவையானது என்ன பண்ணணும், நீ செய்து கொடுக்கணும்ன்றத பேசுறார். அததான் ஆபிரகாம வச்சு உதாரணமா பேசுறார். அப்புறம் பாருங்க, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அப்புறம் அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்புறம்
அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் பட்டால் அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. இப்ப இந்த சரீரத்துல ஆவி இல்லைன்னா அது என்னது? செத்தது. இப்போ ஒரு காயின்ல ஒரு பக்கம் மட்டும் அச்சு இருக்குது, இன்னொரு பக்கம் அச்சு இல்லைன்னா அந்த காயின் செல்லாதது. ஒரு ரூபா நோட்ல ஒரு பக்கம் பிரிண்ட் ஆயிருக்குது, இன்னொரு பக்கம் பிரிண்ட் ஆகலன்னா அது என்னது? செல்லாதது. அதே மாதிரிதான் ஒருத்தருடைய விசுவாசம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் என்ன இருக்கணும்? கிரியை இருக்கணும். என்ன கிரியை? விசுவாசத்தின் நற்கிரியை. ஆனா என்ன போதிச்சிட்டாங்க? நீ எந்த கிரியையும் என்ன பண்ண வேணாம், செய்ய வேணாம். எதை மட்டும் செஞ்சா போதும்? விசுவாசித்தால் போதும். ஏன்னா பவுல் என்ன சொல்லிட்டாரு? நீ வெறும் விசுவாசி, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் மட்டும் என்ன பண்ணு? நம்பு. அந்த விசுவாசத்துக்கு கூட நிறைய புது புது அர்த்தங்கள். கர்த்தர் கார் கொடுப்பாருன்னு நம்பு, கர்த்தர் போன் கொடுப்பாருன்னு நம்பு, அதுதான் விசுவாசம். கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று நம்பு, அதுதான் விசுவாசம். கர்த்தர் உன்னை சக்சஸ்ஃபுல்லா மாத்துவார் நம்பு, அதுதான் விசுவாசம். அது விசுவாசமே கிடையாது. அது நீங்க எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க ஒரு நம்பிக்கையோட ஆண்டவரை பாக்குறீங்க. எனக்கு கர்த்தர் இதை எனக்கு என்ன பண்ணுவாரு, செய்வாருன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. செய்யறதும் செய்யாததும் யார் கையில இருக்குது? அவர் கையில தான் இருக்குது. நீங்க செய்வார்னு எதிர்பார்க்கறதுனால அது கிடைக்குமே, கிடைக்கணும் உறுதியே கிடையாது. கர்த்தர் விரும்பினா உங்களுக்கு அதை என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். அப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என்ன கிரியை? நற்கிரியை. என்ன நற்கிரியை? எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். யாருக்கு என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு. நீங்க எதை பத்தி பேசுறாரு பவுல்? கிருபையை பத்தி பேசுறார். கிருபையினாலே நீங்க என்ன ஆனீங்களா? உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு என்ன ஆனீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. ஓகே. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. பாருங்க என்ன சொல்றாருங்க? இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் பேசுறது ரட்சிக்கப்பட்ட முன்னாடி நிலை, ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நிலை பத்தி என்ன பண்றாரு? பேசுறார். ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் செய்யக்கூடிய நற்கிரியினாலே அவன் ஆக முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம்னா, ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு என்ன ஆகுறோம்? ரட்சிக்கப்படுறோம். இப்ப அடுத்த வசனம் வாசிப்போம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பத்தி பேசுறாரு பாருங்க. ஏனெனில் பாருங்க என்ன செய்யறதுக்கு? இது எப்போ? ரட்சிக்கப்பட்ட பின்பு. ரட்சிக்கப்பட்ட முன்பு நற்கிரிகளை செய்வதனால என்ன ஆக முடியாது? நீதிமானாக முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு சொல்றாரு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு என்னவா இருக்கிறோமா? தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த நற்கிரியிலே நாம் நடக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாராம்? முன்னதாகவே அவைகளை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம்? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். புரிஞ்சுச்சா? இந்த வசனத்துல 2 பகுதி இருக்குது. ஒன்னு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் பவுல் என்ன சொல்றாரு? ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. இது எதனால் உண்டானதல்ல? கிரியையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு, இப்ப என்ன பண்ணி ஆகணும்? ஏனெனில் நற்கிரியை செய்யும்படி நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்காம எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா என்ன பண்றாங்க? பாத்துக்கிறாங்க. இல்லைன்னா எதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க? எபேசியர் 2:8. ஏன்னா இது எதனால் உண்டாவல?
கிரியையினால் உண்டாவல. அதனால நீ கிரியை இல்லாம நீதிமானாக்கப்பட்டுட்ட. அப்படியே என்ன பண்ணு, தொடர்ந்து கிரியை செய்யாத ஒரு நீதிமானாகவே என்ன பண்ணு, வாழ்ந்துருன்னு சொல்றாங்க. ஏன்னா கிரியை செய்துட்டா அவர் என்ன ஆயிடுவாராம், தன்னுடைய சுய நீதி சார்ந்து வந்துருவாராம். அப்படி சொல்லப்படவில்லை. அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடிதான் ஒருவன் தன்னுடைய சுய நீதியினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிற முடியாது. சுய நீதியினாலே அவன் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன தேவை, விசுவாசம் தேவை, தேவ கிருபை தேவை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் எதுக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்னா, நற்கிரியை செய்யும்படியாகத்தான். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன செய்து ஆக வேண்டும், நற்கிரியைகளை செய்து ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப பவுல் சொல்லிட்டாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமானாகிறது என்று சொல்லிட்டார். அவர் சொல்ற அர்த்தம் வேற. கிரியைகளினாலே ஒருவன் நீதிமானாகிறான் என்று யாக்கோபு சொல்றாரு, அவர் சொல்றதும் வேற. பவுல் சொல்றது மனித பாரம்பரியங்கள், யாக்கோபு சொல்லுகிறது செயல்கள், நல்ல செயல்கள், நன்மையான செயல்கள், நற்கிரியைகளை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார். புரிஞ்சுச்சா, விளங்குச்சா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.